மெல்லமா மெல்ல பார்த்தோம். அதோ அந்த குடிசைதான். வாங்கம்மா. தாத்தா யார் அது? அடே ராசுவா. ஆமா தாத்தா. நல்லா இருக்கியாப்பா? இது யாரு? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உங்க கூட உங்க குடிசைல கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். ஜாக்கிரதையா பாத்துங்க தாத்தா. மகராசியா இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நானும் நெதா வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி, அடிக்கடி ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லு. கண்டிப்பாம்மா. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. சரி வாமா வா. முதல்ல உங்ககிட்ட உள்ள பயத்தை நீங்க ஒழிக்கணும். கங்கம்மா கற்பழிப்பு சம்பந்தமா விசாரணை நடத்த அதிகாரிங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க தைரியமா கான்ட்ராக்ட்காரங்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் எடுத்து சொல்லணும். தைரியமா சொல்லுவீங்களா? ஏன் கிழவன், உனக்கும் உன் மகளுக்கு மெட்ராஸ்ல வேலை ஒண்ணுமே இல்லையா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மெட்ராஸ்ல எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கல, அதான் இங்க வந்து ஒண்ணு புடிச்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டியா? ஆமா, விருந்தாளி வந்திருக்காங்க, பிரியாணி ஆக்கி போடணும். கிழவனுக்கு உடம்புல கறியில்லாட்டியும் கொழுப்பு ரொம்ப அதிகம். எங்கயா வந்த விஷயத்தை சொல். மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்து போன விஷயமா மேலதிகாரிக விசாரிக்க வர்றாங்க, தெரியுமில்ல? அந்த அதிகாரிகிட்ட நீங்க யாரும் வாய திறக்கப்படாது. வாய திறக்க மாட்டோமுங்க. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா அதனால என்ன ஆதாயம்ங்கறத முதல்லயே சொல்லிவிடுறேன். நீங்க பட்டா இல்லாம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் பட்டா கொடுப்போம். அரமணை கூட வைக்கலாம்டா. உங்க மேச்சக்காட்டை எல்லாம் நிரந்தரமா மேச்சல் தரையாக்கிடுவோம். ஒரு கோப்டி சோற ஆரம்பிச்சு உங்க பொருளை எல்லாம் வாங்குவோம். 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சாங்ஷன் ஆக போகுதுடா. மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்தது கூட நல்லதா போச்சுடா. உங்களுக்கு எல்லாம் யோகம் பிறக்க போகுது. ஆக எங்களுக்கு யோகம் பிறக்கணும்னா நாங்க எங்க பொண்டாட்டிகளை பறி கொடுக்கணும். பாத்து பாத்து மெதுவா. சும்மா இரியா. இப்பதான் அவங்களை ஒரு மாதிரியா பேசி வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற. இதுக்கு தான் ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு. சரி, வாய மூடிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வாய திறந்து உண்மையை சொல்லிட்ட போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணும் கிடைக்காது. நாங்க உண்மையத்தான் சொல்லுவோம். என் பொஞ்சாதியை ஒருத்தன் கெடுத்துட்டு போயிருக்கிறான். அவனை ஏன்னு கேட்கறதுக்கு வக்கு இல்ல. இங்க வந்து எங்களை வாய மூடிட்டு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு வாட்டி பேசிக்கிட்டு உள்ள வந்தீங்க, உச்சோரத்திலையும் போக மாட்டீங்க. ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயல்கள் எல்லாம் இப்படி பேசுறானுங்க. நான் என்ன சார் செய்வேன்? கிழவன், ஏய் கிழவன். நீ ஏய் கிழவன் இல்ல, பேய் கிழவன். இந்த எச்சி காயத்துக்குள்ளார இந்த இடத்தை விட்டு ஓடல, உன் குடலை உருவி மாலையில போட்டுக்கிட்டு ஆடுவோம். என்ன பாக்குற? இன்னும் எச்சி காயலையா? இப்ப இந்த இடத்துல ஒரு ரத்தம் உரையா போகுது. பக்கமே வர விட்டுருக்கா.